வணக்கம் நண்பர்களே, நெக்ஸ்ட் ஜென் அட்வென்ச்சர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று உலக நர்ஸின் வரலாற்றையே மாற்றிய ஒரு பெண்ணின் உண்மை கதையை பார்க்க போகிறோம். அவர்தான் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல். 1820ஆம் ஆண்டு இத்தாலியின் ஃப்ளாரன்ஸ் நகரில் ஒரு பெண் குழந்தை பிறந்தாள். அந்த குழந்தை உலக மருத்துவ வரலாற்றையே மாற்றப் போகிறாள் என்று யாருக்கும் அப்போது தெரியாது. சிறு வயதிலிருந்தே மற்ற குழந்தைகளைப் போல் இல்லாமல் மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் ஃப்ளாரன்ஸ் மனதில் இருந்தது. நோயால் வாடும் ஏழை மக்களை பார்த்தபோது அவர்களின் வலியை குறைக்க வேண்டும் என்ற முடிவு செய்தாள். ஆனால் அந்த காலத்தில் நர்சிங் வேலை பெண்களுக்கு ஏற்றதல்ல என்று சமூகம் நினைத்தது. எதிர்ப்புகள் இருந்தாலும் ஃப்ளாரன்ஸ் தனது கனவை கைவிடவில்லை. அந்த நேரத்தில் மருத்துவமனைகளின் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. அசுத்தம், நோய், மரணம், எங்கும் அதுவே. அப்போது உலகத்தை அதிர வைத்த கிரிமியன் வார் தொடங்கியது. போரில் காயமடைந்த வீரர்களுக்கு உதவ ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் போர்க்கள மருத்துவமனையை செய்தார். அங்கு அவர் பார்த்த காட்சி மிகவும் கொடூரமானது. சிகிச்சை இல்லாமல் பல வீரர்கள் உயிரிழந்தனர். ஃப்ளாரன்ஸ் மருத்துவமனையை சுத்தப்படுத்த ஆரம்பித்தார். நோயாளிகளுக்கு நல்ல உணவு மற்றும் பராமரிப்பு வழங்கினார். ஒவ்வொரு இரவும் ஒரு விளக்கை கையில் பிடித்தபடி நோயாளிகளை பார்க்க அவர் நடந்து செல்வார். அதனால் வீரர்கள் அவரை த லேடி வித் த லேம்ப் என்று அழைக்க ஆரம்பித்தனர். அவரின் முயற்சியால் ஆயிரக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டன. பின்னர் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் உலகின் மருத்துவ நவீன நர்சிங் பள்ளியை உருவாக்க உதவினார். ஒரு சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால், உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் இன்டர்நேஷனல் நர்சஸ் டே ஒவ்வொரு ஆண்டும் மே 12 அன்று நடத்தப்படுவது ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவர்களின் பிறந்த நாளை நினைவு கூறத்தான். ஒரு பெண்ணின் கருணை உலக மருத்துவ வரலாற்றையே மாற்றியது. இன்று வரை ஒவ்வொரு நர்ஸின் சேவையிலும் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலின் ஒளி வாழ்கிறது. நன்றி, வணக்கம்.